அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த புத்தாண்டு விஸ்வாசு வருடம் அப்படி சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடம் சொல்லக்கூடியது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்தான். அந்த சனீஸ்வரர் கும்பத்தில் இருக்கும்போது ராகு கேது பெயர்ந்துருவாங்க. ராகு கேது பெயர்ந்து கும்பத்தில் ராகு இருப்பார், சிம்மத்தில் கேது இருப்பார். இந்த சனீஸ்வரர் உடனடியாக மாறினா பரவாயில்லையே, விஸ்வாசு வருஷம் மாசி மாதம் போது தான் மீனத்துக்கு போகிறார். அது வரைக்கும் சனியும் ராகு சேர்ந்து ஒரு விதமான ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. இத்தனையும் குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால மீனத்துக்கு போய் குரு பெயர்ந்து போய்டுறார். குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால பெரிய அனுகூலம் என்னென்னா தோஷங்கள் கிளியர் ஆகிட்டே இருக்குது. அதனால் நம்ம சௌரியம். ஆனாலும் சர்ப வளைவு கொண்டு சர்ப வளையில் எல்லாம் கிரகணால முடக்கி வச்சுருப்பார். அந்த சனீஸ்வரர் பின்னாடி குரு என்னன்னா 2 மாதம் 3 மாதம் கூட இருக்க மாட்டார். மிதுனத்துக்கு போய்ட்டு உடனே அதிசாரத்தில் கிளம்பி நேர கடகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா பாம்பு தொல்லை தாங்கலை. இந்த சிம்மத்தில் உட்கார்ந்து கேது மேலே பார்த்து குருவை போட்டு இம்சப்படுத்துவார். அங்கேருந்து குரு கும்பத்தை பார்த்து தோஷத்தை போட்டினாலும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் அப்புறம் புதனும் சுக்கரம் போய் பாம்பை கடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது கூட வெடிக்கிறதுனா இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் 1 மாதமாக உட்காந்துட்டுருப்பார் சிம்மத்தில். கேது நிரந்தரமாக உட்காந்துருப்பான். 1.5 வருஷம் கழித்து தான் அங்கே நகருவாங்க. 1 மாதம் உட்காந்து கேதுவோட ஒரு சூரியன் உட்கார்ந்தா என்ன ஆகுது? உடனடியாக புதன் போய் இந்த புதன் கடகத்துக்கு போய் உடனடியாக போய் அந்த கேது கண்ட்ரோல் பண்ணுவார், சூரியனை காப்பாற்றி காட்ட சேர்ப்பார். இதெல்லாம் நடக்கும். புது அரிசாரத்தில் போன பிறகு அவர் 6 மாதம் உட்காந்துட்டு திருப்பி மறுபடியும் வக்கரமாகி மேலே வருவார், பழையபடி மிதத்துக்கு வருவார். இதெல்லாம் ஒரு ட்ராமா நடந்தால் கூட அந்த இடைப்பட்ட காலத்தில் யார் கஷ்டப்படுறது? நிறைய கொடுக்குறார். அது குரு வாரி வழங்குறார். அந்த முக்கியமாக சுக்கிரனும் புதனும் மாற்றி மாற்றி போய் தொடர்ந்து நம்மளை அரவணைச்சி காப்பாற்றுறாங்க. இவ்வளோ நவகிரகங்கள் நம்ம ஒத்துழைச்சி பண்ணியும் நமக்கு தோஷங்கள் நிறைய இருக்கிறதுனால குருவும் தோஷத்தை போக்கினே இருக்கார். அதனால் இந்த எந்தவித பிரச்சனையும் இல்லை. நம்ம ஒரு காலத்தில் வளர்ந்து தானே ஆனோம். இப்படியே குண்டு செட்டில் குதிரை ஓட்ட முடியாது இல்லையா? அந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பார்க்காதீங்க. நமக்கு வளர்ச்சி தான் முக்கியம். இங்கே ஏதோ கொடுக்குற ஏதோ அமௌண்ட், ஏதோ சம்பளம், ஜீவம், ஏதோ வியாபாரம், அதிலே போதும் திருப்தியாக வாழ முடிய அளவுக்கு நமக்கு வழி பண்ணுறார். காசே பிரதானமாக வெளியில் போனீங்கன்னா அவ்வளோ காசும் பாழாயிடும். சுகத்தை லைஃப்பில் அனுபவிக்க முடியாது. அதனால் பகவானுக்கு என்ன செய்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விடாமல் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. எந்த வித குறைவும் இல்லை. எல்லாம் அந்த நேரத்தில் அது கரெக்டாக நடக்கும். அது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா குரு நன்னா இருக்கார். அவ்வளோ சொல்லமாக குரு இப்போ உட்கார போகிறதா இல்லை. அதனால் எல்லாத்துலையும் நிறைய நன்மைகள் நிறைய இருக்குது. கெடுபலன்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம அறியாமையில் கோட்டை விட்டுறோம். நிம்மதியற்ற போக்கு இருக்கிறதுனால, நம்ம குழப்பவாதிகள் இருக்கிறதுனால நமக்கு வி ஆர் லூசிங் அவர் சான்ஸ். எல்லாத்தையும் நம்ம கோட்டை விட்டுறோம். டைம் எலிமெண்ட் நமக்கு தெரியாது. அதனால் மனசில் சலனங்கள் நிறைய வரும், நிம்மதியற்ற போக்கு இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அதுக்கு மீறி குடும்பத்தை சந்தோஷம், உறவுகள் பலம் கொடுக்கும், பிஸ்னஸ் நிறைய இம்ப்ரூவ் ஆகும், தனம் நிறைய பெருகும். என்ன வெளிநாட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியாது, அவ்வளோதான். நமக்கு இங்கே குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கிறது. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே விசுவாசத்து ஃபுல்லாகவே மாசி மாதத்தில் சனீஸ்வரன் பெயர்ந்த பிறகு இன்னும் நன்னாக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் எத்தனை இருந்தாலும் சனி செவ்வாயும் முக்கியமான கர்த்தா. இந்த சனியும் செவ்வாயும் பாம்பில் மாட்டின்னு விடுறது. கேதுவோட செவ்வாய் மாட்டின்ட்டுருவார். சனீஸ்வரன் பர்மனெண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ ராகு கேது அடுத்த பயிற்சி ஒரு பராபவ வருஷத்தில் பயிற்சி வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமா தெளிவாக முடிவு எடுக்கணும். குழப்பம் நிறைய இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு எத்தனை பொறுப்புகள் வரும்னு நீங்கள் நான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா உறவுகள் மேலே அவ்வளோ பாசம் நமக்கு எங்கேருந்து நிறைய வரும். யாரும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டாங்க, நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் நம்ம பெருசுப்படுத்த மாட்டோம், நம்மளே செஞ்சு கொடுப்போம். அத்தனை விஷயங்கள் நமக்கு டீம் ஒர்க்காக இருக்கும், விறுவிறுப்பாக போகும்.
ஆக்ஷன் ரீப்ளே இருக்காது. அது மாதிரி இந்த வருஷத்தில் ஃபுல்லாகவே சந்தோஷமான ஆனந்தமான ஒரு அமைதியான தெளிவாக இருப்போம். வெளிவட்டாரத்தில் குழப்பங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு சாதகமான முறையில் நம்ம செயல்படுத்தி நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றார் பகவான். அதுபோது இந்த அளவுக்கு நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த விச்சிக ராசி நேயர்களே, விசுவாவசு வருஷம் ஒரு தேன் கலந்த சுவை உள்ள ஒரு வருஷம். அது 60 இயர்ஸ் ஒரு அமைப்பில் இந்த விசுவாச வருஷம்ன்றது மிக முக்கியத்துவமானது. பல டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடச்சி தான் ஆகணும். அதனால் சனீஸ்வரர்னா மாசி மாதம் வச்சுருக்காங்க, இப்போது மாறவே இல்லை. அது வரைக்கும் சனீஸ்வரர் இந்த பாம்பு பிடியில் உட்காந்துட்டு இருப்பார். ராகு பிடியில் கும்பத்திலேயே உட்காந்துருக்காருன்னா கும்பத்தில் கன்சீல்டு இது, அதில் உட்கார்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ சனீஸ்வரனை உசுப்பி விட்டு தான் பண்ணணும்னா ராகு உட்காந்துருக்கு. ராகு நம்ம ஃபேவராக பண்ணுவானா, பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கார். அந்த வீடு பொறுத்தவரை ராகுனுடைய சதயம் இருக்குது, குருனுடைய புரட்டாதி இருக்குது, செவ்வாயுடைய அவிட்டம் இருக்குது. செவ்வாயை மாட்டிப்பார். இங்கே ஒரு மாதம் இது மாட்டக்கூடிய பாக்கியம் வருது. சிம்ம மாதம் ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் மாட்டுறார், உள்ளே போய் மாட்டுறார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஸ்கெட்சு போட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே. மிதுனத்துக்கு பேர்ந்த குரு நேர சனி தொடர்பு கொள்ளலாம், பெரிய அட்வான்டேஜ். தோஷம் போகிறது சனி செவ்வாயால் தான் தோஷம் வரும். சனீஸ்வரன் எந்த நேரத்தில் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசி விட்ருவோம். அப்புறம் எந்த நேரத்தில் எந்த உடனடியாக முடிக்கணும்னா அது ஓரம் கட்டிடுவான், ஸ்லக்கிஷ் ஆக்கிடுவான். கர்ம வினைகளை கொடுத்து வெட்டியாக நம்ம காலத்தை கொட்டிகிட்டு இருப்பான். அதனால் இதுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியுமா? ஒரு பொருளை அனுபவிக்கிறதவரை நாசம் பண்ணி அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பிறந்துருவோம். அதையே பண்ணுறதுக்கு முடியுமா? பாடாங்கிறதுக்கு பிறந்துருவோம். அனுபவிக்கணும் இல்லை. அது மாதிரி அந்த அனுபவ ரசனையை நம்ம கொடுக்காதபடி செஞ்சிடறான். ஓவியம் வரைகிறவங்க, கதை கட்டுறவங்க, ரைட்டர், எழுத்தாளர்கள், நடிகை நாடகர்கள், அவங்க நடிக்கிற ரசனைகள் நமக்காக கொடுக்கத்தாக நடிக்கிறாங்க தவிர அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி நடிப்பாக இருக்கும். இந்த வாழ்க்கையை தான் போக வேண்டியது எல்லாருக்கும். அதனால் சனீஸ்வரர் அந்த ரசனை என்னன்னு பார்க்கறதுக்காக நம்மளே அவனுடைய சம்மந்தப்பட்ட வாழ்க்கைன்னா தரித்திரம், நோய், வியாதி இதெல்லாம் வரதான் செய்யும். அவனுடைய பங்கு ஒன்றும் செய்ய விட்டுட்டு நம்மளை அதில் போய் தொடர்புகளில் வச்சு நாசம் பண்ணால் நம்ம நாசமானால் போவோம். அது பேர் தனிப்பீடை. புரியுதுங்களா? சனி எதுக்கு பீடை கொடுக்கணும்? அவருக்கு நவகிரகம் தானே. நம்ம இன்வால்மெண்ட் அதில் போய் தொடர்புக்குள்ள வரக்கூடிய விளைவுகள் இந்த பீடை, தோஷம், தரித்திரம், இதெல்லாம் தீண்டாமை இதெல்லாம் வருது. கோபம், தாபம், அழிப்பு, நாசம், பூஜ்யமான வாழ்க்கை இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே சனி தொடர்பு. ஒன்றும் இல்லாத சுவாசிக்கும் போது நீ நான் வர லீ ஆகிடுதுன்னா சனீஸ்வரம் பண்ணுறது தான் சளி தொடர்பு ஆகிடுறது. ஸோ இந்த பஞ்ச பிராணங்கள் ஓட்டத்தை நாசம் பண்ணுறது அவர் தான். பஞ்ச பிராணங்களை கூட்டி வச்சு பவர்ஃபுல்லாக்கி எதிர்ப்புக்கு செய்ய அவர் தான். இதை முழு சனீஸ்வரனுடைய ஒர்க்கு. நமக்கு சாதகமாக இருக்கணும்னா நமக்கு விஐபி இல்லை. சனிக்கு யாரும் விஐபி ஆக முடியாது. அதனால் மரியாதையாக ஒழுங்காக பகவானே இதை வழி பண்ண புதன் உண்டு தான் பண்ண முடியும். புதனும் சுக்கிரனும் தான் சனீஸ்வரனை ஒரு வழியாக ஆக்க முடியும். அதுக்கு தான் அதை நேரடியாக நடக்காது. இந்த சர்ப்பங்களை வச்சு அடித்தா சரியாயிடும் தான் பண்ணுறது. அப்போ தான் நமக்கு பழைய இயல்பு நிலைக்கு திரும்புவோம். இல்லை வெட்டிய வாழ்க்கையில் உலகம் சொல்லிட்டு போயிட்டு அதுக்காக நம்ம போனான்னா இந்த கலாச்சார கல்வி இதெல்லாம் யார் கொடுத்து பகவான் அனுபவிக்கிறது எத்தையோ அனுபவிக்கிறது தான். அது வெறும் வெற்றி வாழ்க்கைன்னா அது அப்படின்னு வருது இல்லை. ஏன்னா அவன் வாழும் இடம் உறையும் இடம். அத்தனை தேவர்களை இங்கே உறங்கி ஆழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வருவோம் போவோம் இது இருப்போன்றதுக்காக சரீரத்தில் இருந்தாலும் அவங்க எல்லா காலத்துலையும் இருப்பாங்க. நமக்கு மறந்து போடும், ஞாபகம் இருக்காது, எதுவும் தெரியாது. அவளுக்கு எல்லாமே தெரியும் இந்த தேவதைகளுக்கெல்லாம். அதனால் இந்த ப்ரோக்ராம் பிரகாரம் பண்ணியிருக்கும்போது உள்ளே எல்லா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. அதனால் லைவ் கான்டாக்ட் இருக்கிறதுனால இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு 60 இயர்ஸ் பிறகு வரக்கூடிய சேஞ்சிங் இந்த விசுவாச வருஷத்தில் மலமலான்னு வருது. அவ்வளோ அற்புதமான வேகத்தில் போய் இயங்கக்கூடிய இந்த வருஷத்தில் மாற்றங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அதான் முன்னாடியே பலத்தோட நம்ம நாடு நம்பர் 1 ஆகணும்னு எந்த காலத்து ஆகுது?
இப்படியே ஓடுனா அப்படியே இருக்கும். வெளிநாட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்க வேண்டியது. இங்கே ஒன்றுமே இல்லை. காந்தி உப்பு காய்ச்சி இந்த பிரயோஜனம்? அண்ணி பகிஷ்காரம் துணியை பகிஷ்காரம் பண்ணுறான், என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் தேவையில்லை. அந்நிய மொழி தேவையில்லை, நம்ம மொழியை போய் சொல்கிற என்ன பிரயோஜனம்? நம்ம பண்பாட்டோட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வாயால் பேச என்ன பிரயோஜனம்? வாழும் கலையெல்லாம் இங்கே தானே இருக்குது. அதனால் இதெல்லாம் வாயால் பேசி பேசி ஒரு இலக்கியம் கலைகள் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்குறது யார்? அவன் தான் உண்டாகணும். பகவான் லைவ், செத்து போக மாட்டான். அவ்வளோதான், பிரளயம்தான். அவர் எந்த விட்டு போனாலே பிரளயம்தான். அது சிவபெருமானை கேட்டு பாருன்னு சொல்வார், எப்படி இருக்குன்னு. இப்போவே தாங்க முடியல நம்மால். அப்புறம் என்ன, இப்போ 144 வருஷம் வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருந்திருக்கு பாருங்க, புரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. அதனால் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம நாட்டில் நதிகளுக்கெல்லாம் புனிதம் உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. இங்கே அவ்வளோ புனிதம் நீர்கள் தான். அது கங்கை, யமுனா, அப்புறம் இங்கே வரை காவேரி, இதெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே நமக்கு பெரிய புனிதத்தை கொடுக்குது. கோதாவரி, என்ன விஷயம் இருக்குது? கிருஷ்ணா, நதிகள்லாம் பார்த்தோன்னா சத்திரம் பார்த்தோன்னா நமக்கு அது என்னெல்லாம் பண்ணுறது நமக்கு தெரியும். யமுனா, காளிந்தி நதி, கிருஷ்ணனுடைய ஒய்ஃபு, தெரியுமா உங்களுக்கு? அதனால் இது எவ்வளோ விஷயங்கள் நமக்கு புராணங்கள்லாம் திரும்பி கூட நம்ம பார்க்குறதில்ல. அது எங்கே இருக்குன்னே தெரியல. ஒருவேளை நெட்வொர்க்கில் இருக்கா நமக்கு தான் பார்த்தது இல்லை வரைக்கும். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது சொல்கிறதுக்கு இப்போ தான் ஒரு மகத்துவம் வந்துருக்கு. பிரவச்சனகர்த்தாக்கள்லாம் சொல்லக்கூடியனால ஓரளவு தெரிய ஆரம்பிக்கிறது. அதை பார்க்கணும், கொடுக்கணும், அனுபவிக்கணும். எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா எனக்கு? அதை பார்த்து கேட்கக்கூடிய அனுபவ ரசனைகள் வந்தாலே நமக்கு சுத்த சாத்வீகமாகிடும். செயல்கள்லாம் எப்போதுமே சாத்வீகமாக இருந்தால் தான் எடுத்து அழகாக முடிக்க முடியும், அனுபவிச்சுனே முடிக்க முடியும். செயல்பாடு சிறப்பாக இருக்கும். ஒரே ட்ரிப்பில் முடிச்சிடலாம். இந்த கவன பிசகு இருக்காது, தெளிவாக இருக்கும். மன வலிமை கூடினே போகும். அது அழுத்தம் பாழாகாது. உடம்பில் அது எப்போ ஏறக்கூடிய ரத்த ஓட்டங்கள் இதுமாகும். டயர்ட்னஸ்ஸே வராது. அனுபவிக்கலாம். இதுதான் ஒரு 30-300 பக்கம் படிக்க வேண்டிய புக்கை படிக்கிறதே கிடையாது. பொட்டி வச்சு சத்தம் போயிட்டே இருந்து அவ்வளோ பாழடும். சூரிய ஒளி பகலில் ஃபுல்லாக பார்க்கணும் தான். நம்ம பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே லைட்லேயே கிடையாது. பகலில் ராத்திரி நேரம் தான் போடுவாங்க. அது 7 மணி மேலே யாரும் இருட்டாயிட்டுன்னு யாரும் படிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு இது நிலைமை தான் அப்போ இருக்குது. ஏன்னா அதில் சூரிய ஒளியை பஞ்ச பிராணன்னு வருது. அதனால தான் அமைப்பு வீட்டில் சூரிய ஒளி உள்ளே வரும். போது முற்றமானம் வச்சுருப்பேன். அதெல்லாம் அந்த சாஸ்திரம்லாம் போயிடுது. இப்போ நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் ஓரளவுக்கு சூரிய ஒளி ஒன்று காலங்காலத்தில் ஓடுறான். கண்ணு காது கண்ணாடியே போட தேவையில்லை. கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணால் மறுபடியும் கண்ணாடி போடுறான். கேட்ராக்ட் ஆப்ரேட் பண்ணால் கண்ணாடி போடணும் அவசியம் கிடையாது. கண்ணு பார்வை வந்துடுது, அப்போது கண்ணாடி இது போடணும். மஞ்சள் தண்ணி கலந்து கண்ணில் கழுவினாலே போடும். இந்த மாவை கலந்து துணியில் கூட்டி சூடாக்கினா கண்ணில் தூத்தினா அது போடும். விளக்கண்ணு தடவி. எவ்வளோ சிம்பிள் பவர். இதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் இயற்கை சாஸ்திரம் மருந்து மாத்திரை சம்மந்தப்பட்ட இயற்கையான இந்த அலோபதி விட்டுட்டு இயற்கையான அந்த மருத்துவ சாஸ்திரங்கள் நம்ம இருக்கு இல்லையா? சித்த வைத்தியம் இதெல்லாம் இருக்குல்ல, நாடி வைத்தியம் கூட இருக்குது. இதெல்லாம் பண்ணுறாங்களோ தெரியல எனக்கு. இதெல்லாம் வளர்ச்சிக்கு உண்டான வழியை தேடிட்டு அவங்கள பிடிச்சி உட்காந்து பண்ணினான்னா நம்ம தேவையில்லாத மருத்துவ செலவு வராது, உடம்பு பாழாகாது, கண்ணு பாழாகாது, காது நல்லா கேட்கும், மொழியில் இருக்கும், எல்லாம் பண்ணும். ஆரோக்கியமானதும் பகவான் தொடர்பு வச்சுக்கணும். அது அவ்வளோ லைவு உண்மை. நம்மளால் வாழ்க்கையில் மேலே எழுந்து வர்றதுன்னு அப்படியே நினச்சி தான் ஒரு தலைமுறையே காணாமல் போடுது. தலைமுறை இல்லாத காரணம் நம்மளாக எழுதணும். இப்படின்னா என்ன காலத்த முடியும்? முடியாது. அதனால் குறைஞ்ச அளவு குடும்பத்தில் ஒத்துமையாக இருந்தான்னா அந்த குடும்ப மக்கள் ஒரு 10 பேரா 15 பேர் ஒரு அமைப்பில் வாழ்ந்துருந்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் சுலபமாக முடிய மட்டும் இல்லை, எல்லாம் நம்ம குழந்தை நல்லது வந்துன்னே இருக்குது. வீட்டில் விசேஷங்கள் ஒரு பிள்ளையை பற்றி ஒரு பொண்ணை பற்றிட்டு நல்லது வரணும்னு நல்லது வருது. அது படிக்க செலவு ஆச்சு, அதுக்கு நல்லது இன்னும் நல்லது வரக்கூடாது. கல்யாணம் வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ண போகிறீங்க? அது பூப்பானா பூ பிரிஞ்சோன்னா ஒன்று அது கல்யாணம் சடங்கு நலங்கு சடங்கு இதெல்லாம் வைப்பீங்க. சடங்குகள் நிறைய மாதிரிலாம் வரணும்னா குடும்பத்தில் நம்ம பண்பாடுகளை வரணும்னா எப்படி ஒரு 2 பேர் போதுமா வாழ்க்கையில்? போச்சு. அதை உண்டாக்கணும். மறுபடியும் அந்த சமுதாயத்தை உண்டாக்கினா இந்த வருஷத்தில் அது உண்டாக்குவார். அந்த மாற்றங்கள்லாம் வருது.
ஸோ இந்த விருச்சிக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்போது அவனுக்கும் இதே மாதிரி வருது. துளாராசி நேரு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய பாக்கியமானது. அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு செவ்வாயினுடைய அமைப்பு தொடர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அந்த புதன் சுக்கிரன் முக்கியம் துலாத்தில் இல்லையா. அதே விச்சிகம் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் விருச்சிகத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்கும்போது கார்த்திகை மாதம் அதே சுக்கராச்சாரியார் கலத்தரமாகிடுறார். அங்கே செவ்வாய் கலத்தரமாக துலாத்துக்கு பாருங்கள், டீம் ஒர்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது. யாராக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி முக்கியம். இல்லாத ஒன்றுமே பண்ண முடியாது. இன்ஜினியரே வீடு கட்டுவாரா? இன்ஜினியரே ஒரு டாக்டரே நானே எல்லாம் பண்ண முடியுமா? லேபர் வேணாம்னா அவரே எல்லாம் வேணும் இல்லை, அவர் ஒருத்தரையே உட்காந்துலாம் பண்ண முடியுமா? எது விஷயமாக இருந்தாலுமே டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு வேண்டிய வசதிகளை அமைப்பில் வரும்போது எல்லா வியாபாரம் நம்ம நாட்டில் சிறப்பாக நடக்கும். எதுவுமே நஷ்டம்னு சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை. டிமாண்டு ஜாஸ்தியாக இருக்கும். வேர்ல்டு லெவலில் எல்லாம் 0 ஆகிட்டு ஊற்றிட்டு நமக்கு தான் இன்னுமே நீங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கு காசு வரும், பணம் வரும், பெருமை வரும், கூட்டு வரும். டிமாண்ட் எப்போதுமே இருக்கும். அப்படின்னா உணவுப் பொருள் உற்பத்தி, உணவுப் பொருள் பண்பாடு சம்மந்தப்பட்ட கலை பொருள் உற்பத்தி, அது தொடர்பு உள்ள அந்த சாப்பாடு உணவுப் பொருள் அதெல்லாம் உற்பத்தி, ஃபேஷன் டெக்னாலஜி உள்ள அந்த அழகு நிலையம் சம்மந்தப்பட்ட ஆடை அலங்காரங்கள் உற்பத்தி, அப்புறம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் பார்ப்பது, அனுபவிக்கூடிய தொழில்களை உற்பத்தி, அது விஷயங்கள்லாம் அதிகம் இருக்குது இல்லையா. பொறியியல் அதெல்லாம் உற்பத்தி, இதெல்லாம் வரும்போது யார் உயிரோடு இருக்காங்க பார்த்தா நம்ம நாட்டு மக்கள் தான் பாக்கி உயிரோடு இருக்கான். விஷயம் தெரிஞ்சவங்க இங்கேருந்து எல்லா நாட்டும் கிளப்பிட்டு போக வேண்டும். அதுக்கு இங்கேயே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அவங்களுக்கு அமைப்பு கொடுத்து அங்கே ஒரு தொடர்பு வச்சானா முடிஞ்சு போச்சு. அதுதான் நம்ம நாட்டில் நம்பர் 1 ஆகக்கூடிய காலம் இதுதான். இது காலத்தை கொண்டுட்டார். ஆக மட்டும் விருச்சிக ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அமைப்பில் வரும்போது சுத்தமான அந்த ஆதாய சந்திரனுடைய அமைப்பு பாருங்கள், நீங்களே பாருங்கள், அழகாக இருக்குது. பிறக்கும்போது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண சுவாதியில் நிற்கிறான், அயனசேன போகத்து நிற்கிறார். நேரம் எங்கே வருது பார்க்குறாரு பாருங்கள். சூரியன் மறைவு ஸ்தானம், இது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன் வெளிப்படையாக ஒன்றும் பண்ண முடியலையே, மறைவாக தானே பண்ண முடியும். காரியம் கட்டு போடுறது அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதனால் விச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மறைவுத்து ஒரு சத்தம் மூணாமல் காரியத்தை முடிச்சிடுறாங்க. எப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதுனாலே விச்சிக மாதம், கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி போதும். இந்த 5 மாதத்தில் எங்கே சாரதியாக இருந்தவன் அந்த ஊருக்கே சொந்தக்காரன் ஆகிடுவார். இந்த கிருஷ்ண மாதிரி அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி மற்றும் இல்லை, குடும்ப விருத்தி மட்டும் இல்லை, அந்த நெஞ்ச உயர்த்திக்கூடிய பெரிய பெருமைக்கு ஆளாமல் தான் சோறு போடுவான் 4 பேருக்கு சோறு உண்டாக்கிறது இவன் பண்ணியிருந்தான். வழி துருண்டு வாங்கியிருந்தான், சொன்னமாகவே எல்லாம் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவர் பாப்புலாரிட்டி ஆகி பெருமையுடன் கௌரவ செல்வம் செருக்கு என்னென்ன உண்டு அதெல்லாம் ஆகி தன் மக்கள் இனமக்கள் அதெல்லாம் இருந்து காலத்தில் கல்யாணம், காலத்தில் குழந்தை, காலத்தில் இருத்தி நோய் நொடியற்ற சமுதாயத்தில் சேர்ந்தெடுத்து இப்படி செய்யக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் விருச்சிக ராசினர்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.